நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் கேட்குற எல்லோருக்கும் என்னோட நமஸ்காரங்கள். தெய்வ ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் போன எபிசோடு வரைக்கும் ரொம்ப நிறைய பார்த்துருக்கோம். அடுத்ததா ஜாதகம் அப்படின்ற விஷயத்துக்கு போகலாம். இந்த ஜாதகத்துக்கு முதல் பிள்ளையார் சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் அப்படின்றது 5 அங்கங்களை கொண்டது. அதனால தான் அதுக்கு பேர் பஞ்சாங்கம்னு பேர். நட்சத்திரம், ராசி, திதி, யோகம், கரணம், இப்படி ஒவ்வொரு விஷயங்கள். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா 12 கட்டம் இருக்கும். 12 கட்டம் இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். அதில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டிலேருந்து 2வது வீடு அப்படின்றது தான் அதான் முதல் வீடுன்னு கணக்கிடப்படுது மேஷம். அதுக்கப்புறம் அது கடிகாரம் சொல்லுவாங்க, அதை கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வரிசையாக வலது பக்கமாக அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி இந்த 12 கட்டங்கள் நமக்கு வேலை செய்யும். இந்த 12 கட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் ஆட்சி புரியும். அதில் ஆக்சுவலி சரியாக சொல்லணும்னா 7 கிரகங்கள் தான் கணக்கு. மீதி 2 இருக்கக்கூடிய ராகு, கேது அப்படின்ற கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு பேர். இந்த 7 கிரகங்களுக்கு மட்டும் தனித்தனி வீடு உண்டு. சூரியன், சந்திரன் அப்படின்றதுக்கு ஒரு வீடு. மற்ற 5 கிரகங்களுக்கும் 2 வீடு. இந்த மேஷம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மேஷத்துக்கு அதிபர் செவ்வாய். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதிபர் உண்டு. அதே மாதிரி அப்படியே நேராக கீழே பார்த்தீங்கன்னா விருச்சகம் இருக்கும். விருச்சகத்துக்கு அதிபரும் செவ்வாய். மேஷத்துக்கு அடுத்த வீடு ரிஷபம். ரிஷபத்துக்கு அதிபர் சுக்கிரன். அதே மாதிரி நேராக கீழே பார்த்தீங்கன்னா அது துலாம். அதுக்கு அதிபரும் சுக்கிரன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுனத்துக்கு அதிபர் புதன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கன்னி. கன்னிக்கு அதிபரும் புதன். அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட்ல வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா குரு, அதாவது மேஷத்துக்கு பின்னாடி வீடு குரு. அது மீனம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தனுஷு, அதுக்கு அதிபர் குரு. இந்த மீனத்துக்கும் தனுசுக்கும் நடுவில் 2 வீடு இருக்கு இல்லைங்களா, மகரம், கும்பம். இதுக்கு உண்டான அதிபர் சனி. அதே மாதிரி வலது பக்கம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கும் கன்னிக்கு நடுவில் 2 வீடு இருக்கும், கடகம், சிம்மம். கடகம் சந்திரனோட வீடு, சிம்மம் சூரியனோட வீடு. இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 வீடு கணக்கு. இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு.